புதுசாக டீச்சர் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லி என்கிட்ட வந்து அறிமுகப்படுத்திக்கோங்கன்னு காவேரி சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்லும்போது குட்டி காவேரி மட்டும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நீ ஏன் அழுகிற செல்லம் அப்படின்னதும், எனக்கு யாருமே இங்கே தெரிஞ்சவங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸே இல்லை. பழைய ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. உனக்கு தான் என்ன ஃபஸ்ட்டே தெரியுமில்ல, நம்ம 2 தான் ஃபஸ்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு காவேரி சொன்னதும் எனக்காக நீங்கள் இருக்கிறேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லி வேகமாக 2 பேரும் சாட்சிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லைங்க, குட்டி காவேரி பேச பேச காவேரி வந்து சொல்கிறாங்க, இனிமேல் நீ அழுகவே கூடாது, கிளாஸில் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கணும், சரியா? நான் உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, நான் இனிமேல் உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு குட்டி காவேரி சொல்கிறாங்க. 2 பேருமே அழகாக பேசிக்கிறாங்க. காவேரியை வந்து அழுகையை வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து விஜயை பற்றி நினைக்கவே இல்லை. காவேரி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. காவேரி, குட்டி காவேரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள்.